வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க சத்யா. சிவகாமி சபதம் தொடர்கதையை தொடர்ந்து கேட்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன அத்தியாயத்தில் கல்கி பரஞ்சோதியை புத்த விகாரத்தின் தாழ்வாரத்தில் படுக்க போனது வரை எழுதியிருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10வது அத்தியாயமான கண்கட்டு மாயம். பரஞ்சோதி அப்படி படுத்ததுமே தூங்கிடுறான். ஆனால் நல்ல நிம்மதியான தூக்கம்னு சொல்ல முடியாது. ஏதோ பயங்கரமான துர்க்கனவுகள், அதாவது கெட்ட கனவுகள் வந்து அவனை மிரள வைக்குது. ஒரு வாட்டி என்னன்னா, 5-6 புத்த பிக்கு இருட்டில் அவனை சூழ்ந்து நின்று அவன் முகத்துக்கு நேராக விளக்கு வெளிச்சம் காட்டி, நாகநந்தி அடிகள் சொன்னது உண்மைதான் போல, இவன் முகத்தில் ஏதோ ஒரு கலை இருக்கு, கண்டிப்பா ஒரு மாவீரனாவோ இல்லை மகாத்மாவோ தான் இவன் வருவான்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு சமயம் அவனை ஒரு மத யானை துரத்துறது போலவும், இவன் தப்பிச்சு ஒரு பன்னீர் மரத்து மேலே ஏறி அதோட ஒரு கிளையை உடைச்சி யானை மேலே போடுறது போலவும், திடீரென அங்கே ஒரு குதிரை வீரன் தோன்றி, அடப்பாவி இப்படி யானையை அநியாயமாக கொண்டுட்டியே அப்படின்னு கத்துக்கிட்டே அவன் மேலே வேல் எறிகிறான் அப்படிங்கிறது போலவும், இப்படி மாறி மாறி கெட்ட கனவாக வரும்பொழுது இன்னொரு பயங்கரமான கனவு. நாகநந்தி அடிகள் அவன் அருகில் வந்து நின்று உத்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்போ ஏதோ அவர் முகம் படம் எடுத்து ஆடுற பாம்பு போல மாறுது. அந்த பாம்பு பரஞ்சோதியை தீண்ட கிட்ட நெருங்கினதும் அவன் தூக்கி வாரி போட்டு எழுந்திருக்கிறான். பார்த்தா நிஜமாவே அங்கே நாகநந்தி அடிகள் பக்கத்தில் நின்று அவனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி, என்ன ஆச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு அவர் கேட்டதும், இல்லை அடிகளே, திடீர்னு நீங்க தொட்டு எழுப்பினதும் நான் பதறி போயிட்டேன்னு சொல்றான். சரி கிளம்பு தம்பி, பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்த காலம்தான் இருக்குது, புறப்பட்டு போகலாம், விடியறதுக்குள்ள கோட்டையை விட்டு வெளியேறணும், இது புத்த பகவான் ஆக்னே அப்படின்னு சொல்றாரு புத்த பிக்கு. ஆக்னேனா கட்டளை, அருள்னு இப்படி பல பொருள் வரும். யாருக்கு ஆக்னே அப்படின்னு பரஞ்சோதி கேட்டதும், எனக்கு தான், உன்னை ஆபத்திலிருந்து தப்பு வைக்க. இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா தம்பின்னு கேட்கிறாரு கனிவான குரல்ல. ஆனாலும் பரஞ்சோதி அமைதியாதான் நிக்கிறான். அவனுக்கு பெருசா நம்பிக்கை வரல. சரி போகட்டும், ஒரு முகூர்த்த காலம் மட்டும் என் மேல நம்பிக்கை வச்சு என்னோட வா, உன்னை கோட்டைக்கு வெளியே அழைச்சிட்டு போய் விட்டுடுறேன், அப்புறம் உன் இஷ்டப்படி நீ என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை மறுக்க முடியாம பரஞ்சோதியும் சரின்னு ஒத்துக்கிறான். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல தம்பி அப்படின்னு புத்த பிக்கு திருப்பி கேட்கிறாரு. நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம், உன்னை ஒரு வேளை நான் கண்ணை கட்டி இங்கேருந்து கூட்டிட்டு போற நேரம் வந்தா அப்படின்னு கேட்க கொஞ்சம் திடுக்கிடுறான் நம்மளோட பரஞ்சோதி. இருந்தாலும் சரின்னு ஒத்துக்கிறான். உடனே புத்த பிக்குவும் அவனோட கண்ணை கட்டி அழைச்சிட்டு போறார். தம்பி, என் கையை கெட்டியா பிடிச்சுக்கோ, இப்ப நான் சொல்ற விஷயம் உனக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்னு பிற்காலத்துல நீ புரிஞ்சுப்ப, வாங்க போகலாம் அப்படின்னு நடக்க தொடங்குறாங்க. பரஞ்சோதிக்கோ படபடன்னு நெஞ்சு அடிச்சுக்குது. முதல்ல கொஞ்சம் தூரம் நடக்கும்போது விகாரத்துக்கு வெளியே வந்த மாதிரி உணர்றான். அப்புறம் பன்னீர் மலர்களோட வாசனை வருது. அதை வச்சு நேத்து கடந்து வந்த பாதைன்னு உணர்றான். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் திசை மாறுது. மறுபடி பன்னீர் மலரோட வாசனை வருது. ஆஹா, இந்த பொல்லாத பிக்கு நமக்கு வழி தெரியக்கூடாதுன்னு இங்க அங்கன்னு அலக்கரிக்கிறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் மறுபடி அகீர் புகையோட மனம் வருது. உடனே ராஜ விகாரத்துக்கே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் ஏதோ குகைக்குள்ள போற மாதிரிலாம் பரஞ்சோதிக்கு இருக்கு. அவன் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப தூரம் பயணம் பண்றது போல அவனுக்கு தோணுது. கொஞ்ச நேரம் போனதும், சாமி இன்னும் எவ்வளோ தூரம் இப்படி கண்கட்டு வித்தை செய்யணும்னு கேட்கிறான் பரஞ்சோதி. குழந்தை, கிட்டத்தட்ட வந்துட்டோம், கொஞ்ச நேரம் பொறுன்னு சொல்றாரு. உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வெளிச்சமான இடத்துக்கு வந்ததை உணர்றான் பரஞ்சோதி வந்துட்டோம், கண்கட்டு சோதனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கண்கட்டை அவிழ்க்கிறாரு. அங்க பரஞ்சோதி பார்த்த அழகுல நடந்தே சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. மறையவிருக்க சந்திரன் தன்னோட பால் வெளிச்சத்தை அகழியில விட்டு வெள்ளி ஓடை போல காட்சி கொடுக்குது. அந்த அகழியில ஒரு படகு நிக்குது. அதுல இளம்பிக்கு துடுப்பு பிடிச்சிட்டு காத்திருக்கிறாரு. பரஞ்சோதியும் நாகநந்தி அடிகளும் அந்த படகுல ஏறி பயணம் தொடங்குறாங்க. பரஞ்சோதி உடனே, இந்த அகழியை கடக்க எதுக்கு நமக்கு படகு, நீந்தியே கடந்து விடலாமே அப்படின்னு சொல்றான். உடனே பிக்கு, அதோ பாரு அப்படின்னு காட்டின இடத்துல ஒரு முதலை ஆணு வாயை விழுந்துட்டு பாக்குது. ஐயோ அப்படின்னு பதறி போறான் பரஞ்சோதி. சாதாரண காலங்களில் கூண்டுக்குள்ளதான் இருக்கும், ஆனா ஆபத்து காலத்துல இது திறந்து விட்டுருவாங்கன்னு புத்த பிக்கு சொல்றாரு. உடனே பரஞ்சோதி, அப்போ போர் வருது உறுதியா அப்படின்னு கேட்குறான். பின்ன எதுக்கு தம்பி இவ்வளவு அமர்க்களம்லாம் அப்படின்னு புத்த பிக்கு கேட்டதும் பரஞ்சோதி மௌனமா இருக்கான். படகும் அகழிக்கு அக்கறையை அடையுது அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு தொடரும் போற்றாரு நம்ம கல்கி.
சிவகாமி சபதத்தில் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம அட்டென்ஷன் ப்ளீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் உங்கள் சத்யா.